அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே யார் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, யார் தான் முதல்வராக இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் மக்கள் மத்தியில் அதிகமாக எழ ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானுடைய ஆளுமை அப்படின்னே சொல்லலாம். இது குறித்த முழுமையான வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீமானுக்குன்ற ஒரு தனி அரசாங்கமே சீமான் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சியால் கூட ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்ட முடியாத நிலையில் சீமானவர்கள் கூட்டக்கூடிய கூட்டம் அப்படின்றது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அனைத்து தரப்பு மக்களும் எப்படி கூட்டினாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களுக்குமே மக்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது ரொம்பவே ஆட்கள் குறைவான கிராமமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நகரமான சென்னையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கூடக்கூடிய கூட்டம் அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களுமே அந்த இடத்துல கூடி சீமானுடைய பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா போல காட்சி அளிக்கிறத ஒவ்வொரு ஊடகங்களும் அதிக அளவில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சிகள் காட்ட மறுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா பொதுக்கூட்டங்களில் ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது மட்டும் ஒரு கூட்டம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நிறைய யூடியூப் சேனல்கள்லையோ இல்லை நேராக நீங்கள் அந்த பொதுக்கூட்டத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே ரொம்ப வழியறதும், அதற்கு பிறகு பேனருக்கு பின்னாடி கூட ஆட்கள் நின்று வெறும் சீமான் பேச்சை மட்டும் கேட்கறதும், அதாவது சீமானை நேரடியாக பார்க்கவே முடியலனாலும் அவருடைய பேச்சை கேட்டால் போதும் அப்படின்னு பேனருக்கு பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் நின்று சீமானுடைய பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் அரசாங்கத்தை தான் சீமான் தற்போது உருவாக்கியிருக்காரு. இதனாலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடுநிலையான மக்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆட்சியில் ஸ்டாலின் தான் இருக்காரா இல்லை சீமான் சிஎம்மா இருக்காரா அப்படின்னு கேட்கும் நிலை உருவாகியிருக்கு. உதாரணத்துக்கு சீமான் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 100க்கும் மேற்பட்ட காவலர்களை அரசாங்கம் பாதுகாப்புக்கு கொடுக்கறதும், ஏன்னா இது குறித்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா உலாவே வந்துட்டு இருந்துச்சு. நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் சீமானுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து காவலர்கள் பார்த்தீங்கன்னா தங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான பணியில் ஈடுபட்டு சீமானுக்கு பாதுகாப்பை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் சீமானுடைய பொதுக்கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சீமான் ஒரு காரில் வராரு அப்படின்னா அந்த காரை சுற்றி 10லிருந்து 20 காரில் அவருடைய நிர்வாகிகள் வர்றதும், அதற்கு பிறகு காவலர்கள் பாதுகாப்புக்கு வர்றதும் அப்படின்னு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்முக்கு நிகரான ஆளுமையில தான் சீமான் இருக்காரு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. இது குறித்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு ஆளுமை சீமானுக்கு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவர் முதல்வர் ஆகிறது இன்னும் ரொம்ப தொலைவில் இல்லை அப்படின்னு சீமானுடைய அரசியல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், உண்மையிலேயே யார் தான் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கும் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.